வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்றைக்கு இந்த வீடியோவில பார்கின்சன் நோயாளிகளுக்கு சிறந்த காய்கறி எது என்பதை பற்றி பேசப் போகிறோம். இதன் மூலம் நாம் சிறிது நல்ல சக்தியை பெற முடியும். ஏனெனில் பார்கின்சன் என்பது எப்போது ஏற்படுகிறது என்றால், நமது மூளையின் செல்கள் இறக்கத் தொடங்கும் போது மற்றும் மூளையின் செல்கள் இறக்கத் தொடங்கும் போது உடல் டோபமின் உருவாக்க முடியாது. மேலும் உடல் மூளையில் டோபமின் குறைவாக வெளியிடப்படுகிறது. இதனால் நமது மூளை நமது தசைகளுடன் ஒருங்கிணைக்க சிரமப்படுகிறது. எப்போது ஒரு நோயாளி வருகிறாரோ அப்போது நாங்கள் அவரிடம் நீங்கள் சைவமா அல்லது அசைவமா என்று கேட்கிறோம். மேலும் அசைவம் உண்பவர்களில் பார்கின்சன் குறைவாகவே காணப்படுகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது நம்மிடம் உள்ள நோயாளி ஒரு சைவ உணவு உண்பவர். இந்த சில நோயாளிகள் தங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்ற முடியாது. அதுல முட்டையை கூட சேர்க்க மாட்டார்கள். அவர்கள் நாங்கள் சைவம் தான், சைவமாகவே இருப்போம், நீங்கள் எங்களை நன்னா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு நாங்கள் காய்கறிகளை திரிதந்து தேர்வு செய்ய வேண்டும். நாங்கள் அதிக ஊட்டச்சத்து மதிப்புள்ள காய்கறிகளை தேர்வு செய்ய வேண்டும். பாகிஸ்தானில் உள்ள நோயாளிகள் பெரும்பாலும் கியா, மின்கிட்ட மற்றும் திண்டா போன்றவற்றை அதிகமாக சாப்பிடுவதை நாம் காணலாம். ஏனெனில் அவர்கள் உணவை இலகுவாக சாப்பிடுவதால் அவர்களின் உடலில் மேம்பாடு ஏற்படும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே நான் என்னுடைய பட்டியலை சொல்றதுக்கு முன் நீங்கள் கியா, தோரி, திண்டா மட்டுமே சாப்பிடுகிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதை நிறுத்தி விடுங்கள். நீங்கள் அனைத்து காய்கறிகளையும் சாப்பிட வேண்டும் மற்றும் அவற்றை மாறி மாறி சாப்பிட வேண்டும். மேலும் அந்த மாறுதலுக்குள் நான் சொல்ல போகும் காய்கறிகளின் அளவை அதிகரிக்க வேண்டும். நீங்கள் சைவ உணவாளி என்றால் உங்கள் உணவில் சேர்க்க வேண்டிய முதல் விஷயம் தால். ஏனெனில் தால் உங்கள் புரதத்தின் மிகப்பெரிய ஆதாரமாகவும் ஊட்டச்சத்து மதிப்புகளின் மிகப்பெரிய ஆதாரமாகவும் இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் உணவில் தாலை சேர்க்க வேண்டும். நீங்கள் தால் ரொட்டி செய்யவோ அண்டினே அல்லது தாலில் பாதியை சேர்த்தோ அண்டினிது அல்லது மதிய உணவில் தால் நிறைந்த ஒரு கிண்ணம் எடுத்தோ அண்டினாங்கின எதுவாக இருந்தாலும் செய்யுங்கள். ஆனால் தாலை நீங்கள் ஒவ்வொரு முறையும் உணவில் சேர்க்க வேண்டும். ஏனெனில் அதுவே உங்கள் முக்கிய கட்டுமான கல் ஆகும். சைவ உணவில் புரதத்தின் குறைபாடு காணப்படுகிறது. அதனால் நாங்கள் தாலை நிச்சயமாக சேர்க்க செய்வோம். இப்போது தாளுடன் காய்கறிகளும் சேர்க்கப்படுகின்றன. எனவே நான் சொன்னது போல கியா, தோரி, டிண்டா அப்படின்னா மட்டும் சாப்பிடாமல் அவற்றை மாறி மாறி சாப்பிட வேண்டும். நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம். உதாரணமாக கியா சாப்பிடும் போது அதில் தாளை சேர்க்கவும், நீங்கள் விரும்பும் எந்த குழுவையும் சேர்க்கவும், மற்ற காய்கறிகளுடன் அதை மாறி மாறி சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். காய்கறிகள் பற்றி பேசும்போது இன்றைக்கு நான் 5 காய்கறிகளை கொண்டு வந்துள்ளேன். அவற்றை உங்கள் உணவு பட்டியலில் அதிகமாக சேர்க்க வேண்டும். மாறி மாறி சாப்பிடுவது தொடரும், ஆனால் அளவு அதிகமாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் வாரத்துல ஒரு அட்டவணையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அதனால இந்த காய்கறிகளால் செய்யப்படும் உணவுகளின் அளவை நீங்கள் அதிகமாக வைத்துக் கொள்ளலாம். வாரத்தில் 2 முறை எடுத்துக்கொள்ளுங்கள், 2 முறை வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் அதிலிருந்து சிறிது கூடுதல் நன்மையை பெற முடியும். அப்படியானால் முதலில் வருவது மஷ்ரூம் பற்றியது. நம்ம அனைவரும் அறிந்ததே மஷ்ரூமில் சக்தி மற்ற காய்கறிகளுடன் ஒப்பிடும்போது அதிகமாக உள்ளது. அதில் புரதம் அதிகமாக உள்ளது. அதில் வைட்டமின்கள் அதிகமாக உள்ளன. இப்போது மஷ்ரூம் பல வகைகளில் கிடைக்கின்றன. பட்டன் மஷ்ரூம் கிடைக்கின்றன, பிளாட் வகை மஷ்ரூம் கிடைக்கின்றன. நீங்கள் திரையில் பார்க்க முடிகிறது. இந்த ஆத்தையும் உங்களோட வீட்டின் அருகில் உள்ள சந்தையில் கிடைக்கக்கூடியதையா நீங்கள் உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் சேர்க்கலாம். இப்போது மஷ்ரூமுடன் நீங்கள் பட்டாணி சேர்க்கலாம். மஷ்ரூமுடன் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. மஷ்ரூம் இருக்கும். மஷ்ரூமுடன் மேலும் பல சமையல் குறிப்புகள் செய்யலாம். அவையும் உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் அதிக அளவில் சேர்க்கப்படும். அதுக்கு பிறகு நாம் கொஞ்சம் கேரட்டை நாம் நோக்கி செல்கிறோம். இந்த கேரட் ரொட்டியில் இருக்கும். இதில் வைட்டமின் ஏ மிகுந்த அளவில் உள்ளது. எனவே இதையும் நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டில் சேர்க்கலாம். ஆனால் கவனம், நீங்கள் கேரட் மற்றும் காளான் சேர்த்து ஒரு கலவையை உருவாக்கினாலும், எதையும் கலவையாக உருவாக்கினாலும் உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டில் கேரட்டின் அளவை வைத்திருக்கலாம். மூன்றாவது விஷயம் பீன்ஸ் என்பவை இவற்றில் இந்த நியூட்ரிஷன் மதிப்பு மற்றவற்றுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும். எனவே பீன்ஸை சேர்ப்பதன் மூலம் நமக்கு கேரட் மற்றும் காளான் சேர்ப்பதிலிருந்து கிடைக்கும் அதே நன்மை கிடைக்கிறது.
அப்படி என்றால் பூப்பாடியில் உங்கள் உணவில் 3வது காய்கறியை சேர்க்கப் போகிறோம். அது பீன்ஸ். பீன்ஸ் பல வகைகளில் கிடைக்கின்றன. எனவே நீங்கள் எந்த பீன்ஸையும் எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நாங்கள் சேர்க்கல்களை உருவாக்க முடியும். அதில் இந்தியர்களுக்கு நிபுணத்துவம் உள்ளது. ஒரு நிரந்தர காய்கறி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சேர்க்கல்களை உருவாக்கி பிண்டித்தார் பச்சை பட்டாணியுடன் செய்யலாம் அல்லது அதை உருளைக்கிழங்குடன் செய்யலாம். அப்பாக நாம் சேர்க்கல்களை உருவாக்கி செல்ல வேண்டும். மேலும் 4வது காய்கறி என்னவென்றால் அது புரோக்கோலி. நாம் எல்லாம் அறிவோம் இதன் ஊட்டச்சத்து மதிப்பு அந்த சாதாரண கோவிக்காய் விட அதிகமாக உள்ளது. இந்த சாதாரண வெள்ளை கோவிக்காய் சாப்பிடும் இடத்துல புரோக்கோலியை சேர்க்கலாம். முட்டைகோசு சாப்பிடும் இடத்துல புரோக்கோலியை சேர்க்கலாம். புரோக்கோலி மற்றும் காளான் சேர்க்கை நல்லது. எனக்கு தனிப்பட்ட முறையில் அது மிகவும் பிடிக்கும். இப்போது நாம் கடைசி பகுதிக்கு செல்வோம். அதில் பசலை கீரை வருகிறது. பசலைனா கீரையை பற்றி மக்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். அதில் பூச்சி இருக்கும் அல்லது கல் உருவாகும் என்று. இதில் இரும்பு உள்ளடக்கம் அதிகமாக உள்ளது. இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மூளைக்கு நாம் சக்தி கொடுக்க வேண்டும் என்றால் சிறியதாக இருக்காது. அதில் அனைத்து வைட்டமின்களும் இருக்க வேண்டும். அதனால் அதை அதிகமாக சமைக்க வேண்டாம். ஆனால் நாம் இலைகள் கொண்ட காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்றால் அதில் பசலை கீரையை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வெந்தயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் நல்லது, அதையும் நம் உணவில் சேர்க்கலாம். இந்த 5 காய்கறிகளின் அளவுகளை அதிகரித்து அதே அளவு உணவிலிருந்து அதிக சக்தியை பெறலாம். அதே அளவு உணவிலிருந்து நாம் 2 சப்பாத்தி மட்டுமே சாப்பிட வேண்டும். நமது உணவில் காய்கறிகள் சிறிது அதிகமான ஊட்டச்சத்து மதிப்புடன் இருக்கும்போது நமக்கு சிறிது அதிக சக்தி கிடைக்கும். நாம் சக்தியை உள்ளே சேர்த்தால், அதாவது நமது மூளைக்கு சிறிது அதிக சக்தி கிடைக்கும். ஏனெனில் மூளை ஒரு ஆற்றல் தேவைப்படும் உறுப்பாகும். அது அதிக சக்தியை எடுத்துக்கொள்கிறது. நீங்கள் மூளை சார்ந்த வேலை செய்தால் மூளை எவ்வளவு சோர்வடைகிறது மற்றும் மூளை சோர்வடையும் போது முழு உடலும் சோர்வடையும் உணர்வை தொடங்குகிறது. எனவே மூளையின் அடிப்படையில் சிந்தியுங்கள். மூளையின் அடிப்படையில் உணவு. நான் எந்த பாகிஸ்தான் நோயாளிகளுக்கும் அவர்கள் கடினமான உணவை சாப்பிட முடியாது, மாமிசம் சாப்பிட முடியாது என்றால் இதுவே மாற்றாக இருக்கும். மற்றும் சிறந்த விஷயம் என்னவென்றால் காய்கறிகளிலிருந்து செய்யப்படும் சூப். நீங்கள் தினமும் என்ன செய்கிறீர்கள்? தினமும் 104 முறை தேநீர் குடிக்கிறீர்கள் மற்றும் உங்கள் புத்தகத்தை முடித்து விடுகிறீர்கள். ஆனால் நாம் அப்படி செய்ய வேண்டும். அது நமது புத்தகம், நமது உணவு சாப்பிடும் விருப்பத்தை அதிகரிக்க வேண்டும். அதில் சூப் மிகவும் நன்றாக வேலை செய்கிறது. எனவே பசலை கீரை, பீட்ரூட், கேரட், காளான் ஆகியவற்றை சூப் வடிவில் எடுத்துக்கொள்வீர்கள். அதனால் சக்தியும் கிடைக்கும் மற்றும் உங்கள் பசி முன்னதாகவே மேம்பட்டதாக இருக்கும். அதனால் நாம் உணவகங்களில் செல்லும் போது முதலில் சூப் எடுக்கிறோம். சூப் ஏன் முன்னுரிமை பெறுகிறது என்றால் இது உங்கள் பசியை திறக்க உதவுகிறது மற்றும் உங்கள் உணவு உட்கொள்ளல் முன்னதாகவே மேம்படுகிறது. எனவே தேநீரை உங்கள் உணவிலிருந்து நீக்குங்கள் மற்றும் தினமும் 2 முறை நல்ல சூப் தயாரியுங்கள். அதில் பருப்பு சேருங்கள், அதில் காய்கறிகள் சேருங்கள். ஒரு முறை பசலை கீரையை அதிகமாக சேருங்கள், ஒரு முறை பீட்ரூட்டை அதிகமாக சேருங்கள், ஒரு முறை காளானை அதிகமாக சேருங்கள். இந்த மாறுபாட்டுடன் உங்கள் உணவு குறிப்பை மேம்படுத்துங்கள். அதனால் பார்கின்சன் நோயாளிகள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அல்லது நீங்கள் தானாக இருந்தாலும் அவர்களின் மூளைக்கு நல்ல ஊட்டச்சத்து மதிப்புகள் கிடைக்கும் மற்றும் அவர்கள் முன்னதாகவே மேம்பட்ட முறையில் வேலை செய்ய முடியும். மேலும் நாம் நமக்கு பிடித்த உணவை சாப்பிடும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், டோபமின் என்பது மகிழ்ச்சியூட்டும் ஹார்மோன் ஆகும். எனவே நீங்கள் விரும்பியதை சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் மூளைக்கு தீங்கு ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் மகிழ்ச்சி உங்கள் விருப்பமான உணவை சாப்பிடுகிறீர்கள், அதில் ஊட்டச்சத்து மதிப்பை சேர்த்து உணவை சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் மூளையில் டோபமின் தானாகவே அதிகமாக வெளியிடப்படும். இது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். சிகிச்சையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் நோயாளிகளுக்கும் நீங்க இந்த சிறிய மாற்றங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் பேசுவதில்லை. ஏன் பேசுவதில்லை என்பது தெரியாத காரணங்களால். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு உணவு அட்டவணையை உருவாக்க வேண்டும். நீங்கள் காலை என்ன சாப்பிட வேண்டும், மதியத்தில் என்ன சாப்பிட வேண்டும், இரவில் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டும். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அல்லது பார்கின்சன் சிகிச்சை தேவைப்பட்டால் எங்கள் முழு குழுவும் கிடைக்கிறது. நீங்கள் சிகிச்சையை தொடங்கும் போது ஒரு உணவு அட்டவணை வழங்கப்படும். அதில் சிறிய மாற்றங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஏற்கனவே நோயாளி என்றால்
உங்கள் உணவில் இதை சேர்க்கவும், ஏனெனில் மருந்துகளுக்கு வரம்பு உண்டு. ஆனால் உணவுக்கு வரம்பு இல்லை. சிகிச்சையை ஒரு நேரத்தில் நிறுத்த வேண்டும். நாம் உணவையே மருந்தாக மாற்றினால் சிகிச்சையும் விரைவில் முடிவடையும். மேலும் பார்கின்சன் பிரச்சனை குறையும் அல்லது நிற்கும். ஏனெனில் பார்கின்சன் என்பது ஒரு தானாகவே வளரக்கூடிய கோளாறு. ஒரு முறை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை மந்தமாக்க நிறுத்த உணவின் மிகப்பெரிய பங்கு உண்டு. நான் விளக்கியபடி நீங்கள் உங்கள் உணவில் மாற்றங்களை செய்யலாம். மேலும் பார்கின்சனுடன் எளிதாக போராடலாம். இதனுடன் நான் உங்களை விடை பெறுகிறேன். அடுத்த வீடியோவில் புதியதொன்றை கொண்டு உங்களுக்காக மேலும் அறிவை கொண்டு சந்திப்போம். இதனுடன் கொடுக்கவும்.